குளங்கள் இலங்கை மக்களின் வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடும் நீண்டகால பிணைப்பை கொண்டவை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குளங்களின் புனரமைப்புகள் மற்றும் பாதுகாப்புகள் தொடர்பில் அதிகமாக அசம்பந்த போக்கே உரிய தரப்பினால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. புத்தளம் மாவட்டமும் இவ்வாறான நிலைக்கே தள்ளப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபைக்குட்பட்ட ஆனைவிழுந்தான் குளம் புனரமைப்பு செய்யப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். அமைந்துள்ள 300 ஏக்கர் கொண்ட குளமானது பல வருட காலமாக இன்னும் புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகின்றது. இதை அண்டிய 300 ஏக்கர் கொண்ட வயல் வெள்ளாமை கூட இது குளம் ஒழுங்கான முறையில் இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக இரு போகங்களும் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடியது இருக்கும். இந்த குளம் புனரமைப்பு செய்யப்படாமையால் தாம் பல்வேறு இன்னல்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறை வெளியிடுகின்றனர். சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த குளம் கடந்த பல வருட காலங்களாக புனரமைக்கப்படாமல் வாழை தாவரங்கள் நிறைந்த நிலையில் காட்சியளித்து வருகின்றது. இந்த குளத்தை அண்டிய சுமார் 300 ஏக்கர் வயல் நிலம் காணப்பட்டு வருகின்ற போதிலும் விவசாயிகள் ஒரு போகம் மட்டுமே வேளாண்மை செய்து வருகின்றனர். இந்த குளம் புனரமைக்கப்படும் பட்சத்தில் இருபோகம் வேளாண்மை செய்து கொள்ள முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். குளத்தை நம்பி நாங்க வெள்ளாமை செஞ்சு வந்தவங்க இவ்வளவு காலமா இப்ப எங்களுக்கு அந்த வெள்ளாமையை செய்யல நிலைமையா இருக்குது. என்ன கேட்டா மழையை நம்பி தான் இப்ப நாங்க செஞ்சு வரோம். ஒரு பாகம் தான் எங்களுக்கு செய்யலாம். இப்ப அந்த குளம் வத்தின்னு சொன்னா அந்த குளம் எங்க இருந்தது கூட தெரியல, அவ்வளவுக்கு வத்தி போய் கிடக்குது. இதை நம்பித்தான் நாங்க இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வாழ்ந்து வரோம். என்ன கேட்டா எங்களுக்கு இப்ப எங்களுக்கு சீவிக்கலாம் நிலைமை வந்திருக்குது இந்த குளம் இல்லாதனால. இப்ப இந்த மழையை நம்பி நாங்க வருஷத்துல ஒரு ட்ரிப் செஞ்சு எங்களுக்கு போதாத 2 பாகம் செய்யல எங்களுக்கு. இந்த குளத்தை அண்டி அதிகளவிலான வெளிநாட்டு பறவைகள் காணப்படுகின்ற போதிலும் நீர் இல்லாமல் இந்த பறவைகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வது வலிமையாகிவிட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தேர்தல் காலங்களில் மாத்திரம் மக்கள் எனும் கொள்கையிலிருந்து நீங்கி உரிய அரசியல் தரப்பினர் இவ்வாறான விடயங்களிலும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.